ஆஹா, செம்மையான பொம்மையாச்சு இது. இங்க எவன்டா வச்சிருக்குது? போடு போடு, வேற லெவலுக்குது. ஆஹா, இங்க பாருடா, என்னென்னமோ இருக்கு. ஓ வாவ், வேற லெவலு. டேய், உனக்கு என்னடா வேணும்? அடே, என்னடா வந்தே பாரத் நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் தெரியலையா? டேய், எப்படி சொல்லிடுறா? இந்தாடா, எனக்கு இந்த பொம்மை கூட வேணாம்டா. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அப்டேட் பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடையாம நம்மள்ட்ட ஒரு பைசா இல்ல, சும்மா பார்க்க தான் வந்தேன். இன்னும் ப்ரோ, இது நருட்டோ கார்லாம் பண்ணிருக்கீங்க, எப்படி ப்ரோ இது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்மள்ட்ட குட்டி நருட்டோ, இட்டாச்சி, கக்காசி இந்த மாதிரி அத்தனையுமே இருக்குது மக்களே. ஸோ உங்களுக்கு இதுல என்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாமே எப்படி நம்ம கேம்குள்ள கொண்டு வருது, என்ன சீட் கொண்டுறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம எடுத்தோன்னே ஏன் நருட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேம்ல ஒரு நருட்டோ அப்டேட் வரப்போகுது மக்களே. சத்தியமா இதை நீங்க யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ நம்ம கேம்ல ஃபைனலா ஒரு நருட்டோ கேரக்டர் வரப்போகுது. இது அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிக்சர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேக் ட்ரெயின் 3D டெவலப்பரே விட்ட ஒரு அஃபிஷியல் பிக்சர் மக்களே. ஸோ இதை நம்மளுக்கு 100% கன்ஃபார்மே. ஸோ அப்டேட்டுக்கோசரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. வந்த உடனே இது எப்படி எடுத்துன்னு சூறை விட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நான் அதனால நம்ம அப்டேட் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து 100% கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் சென்ட் பண்ணுன்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன். வீடியோ நடுவில் கூட சொல்லியிருப்பேன். அதனால இந்த வீடியோக்கு லைக், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா செம்மையாக இருக்கும், போர் அடிக்காது அந்த இடத்துலையும். ஃபுல்லாக பாருங்க, ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்தே பாரத் அப்டேட் பற்றி தான் இப்போ நம்ம அடுத்தது பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ வந்து ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறாரு, ப்ரோ ஒரு 100 ஜேசிபியை வச்சு ட்ரெயின் நிறுத்தி காமிங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம இதை ட்ரை பண்ணதில்லை இந்த சேலஞ்சை. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை ட்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் எனக்கு ஒரு சேலஞ்சு கொடுங்க, அடுத்த வீடியோவில் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணி நீங்கள் மறக்காம, ஓகே, இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் சேலஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம ஒரு 100 ஜேசிபியை போட்டாச்சு ட்ராக்ல. ஆடா பாவீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 ஜேசிபியும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நொறுக்கிட்டு போயிடுச்சுன்னா ஆஹா வேலைக்கே ஆகாது. ட்ரெயின் தான் மாசு, ஓகே? இப்போ ட்ரெயின் மாசா ஜேசிபி மாசா அப்படின்றத பார்த்துருவோம். அட பாவிடே, என்னடா இதுடே, ஐயோ எங்கடா அடிச்ச டோர் சதறி விட்டு என் மூஞ்சில் வந்து அடிச்சிருக்கு நேரம். அப்பா ஜஸ்ட் மிஸ். போதுண்டா டே 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 டே. அட பாவீங்களா, ஜேசிபி எவ்வளோ பெரிய ஒரு இது, அதையே அசால்ட்டா அப்பள மாதிரி நொறுக்கிட்டு போகுது இந்த ட்ரெயின். ஐயோ நேரம் மண்டை மேலே வந்துருக்குமாப்பா சாமி. டே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஓகே, இப்போ நம்ம வாங்க வந்தே பாரத் அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம கேமில் வந்தே பாரத் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம கேமில் ட்ரெயின் அப்டேட் வந்து பல வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ட்ரெயின் 100% நம்மளுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ இது நெக்ஸ்ட் அப்டேட்லேயே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. அதனால் நெக்ஸ்ட் அப்டேட் இல்லை, நடுவில் கூட வரலாம், சீக்கிரட்டாக கூட வரலாம், அது யாருக்கும் தெரியாது, பட் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஸோ இதுனா ப்ரோ மிலிட்ரி ஏரோப்ளைனு எப்படி ப்ரோ நம்ம கேமில் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு புது மாடிஃபை பண்ணியிருக்கோம் மக்களே. இவ்வளோ நாள் நம்ம பைக்கு காருக்கு தான் மாடிஃபை பண்ணிட்டு நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஏன் ப்ரோ இந்த ஏரோப்ளைனில் எதுவும் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்க. அதனால ஒரு ஆர்மி ஸ்டிக்கரை இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் மக்களே. இப்போ அந்த நருட்டோ ஸ்டிக்கர்ஸு, இந்த ஆர்மி ஸ்டிக்கர்லாம் எப்படி எதில் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோக்கு லிங்க் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லிங்க் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிக்ஸும் வந்துடும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ இது ஜெட்ஸ்கியில் விதவிதமாக பேட்மேன் ஜெட்ஸ்கி என்னென்னோ வச்சுருக்கீங்களே ப்ரோ, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ நம்ம இருக்க சிட்டி வந்து சும்மா சிட்டி கிடையாது, ஃப்ராங்க்லின் சிட்டி கிடையாது, இது ஒரு பேட்மேன் சிட்டி மக்களே. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்வீங்க. டே ப்ரோ என்ன ஐஸ் கட்டிலாம் இருக்குது, என்ன ப்ரோ அங்கே பேட்மேன் லோகோலாம் தெரியுது அப்படின்வீங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஒரு பேட்மேன் சிட்டி மக்களே. ஸோ அதுவும் பாருங்க, ஜெட்ஸ்கியில் பேட்மேன் எடிஷன்லாம் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இப்போ இந்த பேட்மேன் சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்மேன் ஃபேன் இருந்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு இது பிடிக்கும் இந்த சிட்டி. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கி ஓட்ட செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லோகோ, பேட்மேன் லோகோவே நம்ம சிட்டியில் இருக்கும் மக்களே. பார்க்க அப்படியே ஒரு உண்மையான பேட்மேன் சிட்டிக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீல் வரும் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி
பண்ணுறதுன்றத நான் சொல்லித்தரேன். சிம்பிள் மேட்ரு. அசால்ட்டாக நீங்கள் வந்து நான் சொன்னதை வந்து பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் கேமில் க்ரியேட் பண்ணிடலாம் அந்த சிட்டியை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் தருவேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிட்டியில் அந்த லோகோ வந்துடும். ஓகேவா? அடுத்தது RICன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுவேன். அதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? என்ன பிக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடு மாதிரி ஒன்று இருக்கும், அதான் ஆட் பண்ணிக்கணும். இது ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் எல்லாமே நான் டீட்டெயிலாக சென்ட் பண்ணிடுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டிக்கரை நீங்கள் இந்த நான் இப்போ ஒரு சீட் கோடு போட்டல அதை ஆட் பண்ணிடணும். அடுத்தது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா GIC அப்படின்னு போட்டுட்டு இந்த ஸ்டிக்கரை கரெக்டாக ஆட் பண்ணணும். மாற்றி மாற்றி ஆட் பண்ணிட்டீங்கன்னா குழப்பி விட்ரும். ஸோ அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண உடனே ஜெட்ஸ்கி இருக்குல்ல, ஸோ ஜெட்ஸ்கி ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் அதோட ஃபைல் லிங்க்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அப்படி சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு அமுச்சு விட்டுறேன் குரூப்லேயே. ஸோ அதை வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெட்ஸ்கிக்கும் பேட்மேனோட ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம அமுச்சிடுறோம். அதே மாதிரி நம்ம எப்பயுமே பண்ணுவோம்ல, லோட் CP போட்டு நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தான் சிட்டியில் சும்மா பேட்மேன் ஜெட்ஸ்கி எடுத்துகிட்டு சும்மா விட்டு சாத்துங்க, எவனும் உங்களை கேட்க மாட்டான். ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் மக்களே. ஸோ ஜெட்ஸ்கி பேட்மேனு எழுதி, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிங்கன்னா பேட்மேனோட லோகோ தெரியும், அவரோட ஃபேஸ் தெரியும். சும்மா பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ வந்து டக்குன்னு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வரனாலும் போய் பாட்டு லைக் பண்ணிடுங்க மக்களே. ஸோ டாடா பை பை, see you.